இன்னைக்கு மன்னிக்கிற மனசுங்கிறது எல்லாருக்கும் வராது, அது ஒரு சிலருக்கு தான் வரும் மன்னிக்கிற மனசு. ஒரு திருடன் என்ன பண்ணிட்டான், ஆசிரமத்துக்குள்ள நேராக ஓடிட்டான் தப்பிக்கிறதுக்காக வேண்டி. ஒன்று வந்து உள்ளே இருக்கிற பெரியவர் கேட்டார், சுவாமி கேட்டார், யாருப்பா நீ அப்படின்னு கேட்டார். உண்மையை சொல்ல முடியுமா? திருடன்னு சொல்லிட்டா சோறு போட மாட்டார், பாதுகாப்பு கொடுக்க மாட்டார், அதனால நான் ஒரு வழிபோக்கன் சாமின்னு சொல்லிட்டான். அப்படியா, வாப்பா உட்காரு சாப்பிடு அப்படின்னு சொல்லி தலைவாழை இலை போட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து இரவு தூங்குறதுக்கு இடமும் கொடுத்து எல்லாமும் பண்ணியாச்சு. மறுநாள் காலையில் எழுந்த உடனே காலையில் ஆகாரம், காலையில் சாப்பிட வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு. வழி அனுப்புறதுக்காக கையில் கொஞ்சம் நிறைய பொருட்கள்லாம் கொடுத்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னார். அவனுக்கு மனசு கேட்கல, நம்மளை இவ்வளவு நல்ல உலகத்தில் யாருமே கவனிக்கலையே, ஒரு மனுஷன் இவ்வளவு நல்லா நம்ம விருந்து உபச்சாரம் பண்ணுறாரே, அவருக்கு நம்ம துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து வழிபோக்கன் கிடையாது, நான் ஒரு திருடன், என்னை போலீஸ் துரத்திட்டே வந்தது, எங்கே உண்மையை சொன்னால் இடம் கொடுக்க மாட்டீங்களோன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டேன், ஆனால் உங்கள் இடத்துல இருந்து நான் எதையுமே களவாடலை, நம்புங்க அப்படின்னு. அவர் விட்டுட்டார், என்ன பண்ண முடியும், சொல்லிட்டு போயிட்டான் அவன். இவர் என்ன பண்ணார், அடக்கடவுளே நாராயணா, 2 வேளை ஒரு திருடனுக்கு போய் நான் சோறு போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி செவுத்துல போய் தலையை முட்டிக்கிட்டார். உடனே பெருமாள் பிரசன்னமானார். 2 நாள் சாப்பாடு போட்டதுக்கு தலையை முட்டிக்கிறியே செவுத்துல போய். அவன் 8 வயசுலேருந்து திருடுறான், இப்போ அவனுக்கு 30 வயசு. 22 வருஷமா நான் சோறு போட்டுட்டு இருக்கேனே, நான் எந்த செவத்துல போய் முட்டேன்? அப்போ மன்னிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு தான் வரும். மனிதன் தப்பு பண்றவன் தான், என்ன தப்பு பண்ணினாலும் திருந்தக்கூடிய மனம் பக்குவம் அவனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவனும் மனுஷன் ஆயிடுறான் இல்லையா? இப்போ அவர் என்ன பண்றாரு, சாபம் கொடுத்துட்டாரு, மன்னிப்பு கிடையாது. என்ன ஆச்சு இப்போ? யாகம் நடக்கலை, ஓமகுண்டம் வளர்க்க முடியல, லக்ஷ்மி கடாட்சம் இல்லை, தான தர்மம் பண்ணலை, புண்ணியமும் எதுவும் இல்லை, பயங்கர கவலையில் உட்கார்ந்துருக்கிறார் இப்போ ஒரு இந்திரன். அவருக்கு ஆறுதல் சொல்ல ஆள் வேணும். இப்போ தேவர்களுக்கும் சண்டை, அசுரர்களுக்கும் சண்டை, விரட்டி அடிச்சாச்சு, எல்லா தேவர்களையும் விரட்டி அடிச்சாச்சு. எத்தனை அசுரர்களை சேர்த்து கொண்டு மலகாசுரன், ஹெதி, பிரகதி இப்படின்னு ஒரு 10 அசுரர்கள் ஒன்னா சேர்ந்து மொத்தமாக தேவர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் போர் செஞ்சு வெளியில் அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த சாபம் வேலை செய்யுது. இப்போ ஒரு ராஜா, சில பேர்கிட்ட பாருங்களேன் நிறைய பணம் இருக்கும், என்ன இருக்காதுன்னா நிம்மதி இருக்காது. சில பேர் நிம்மதியாக இருப்பான், கையில் ஒத்த பைசா இருக்காது. ஒரு ராஜா அப்படிதான் போய் கேட்டார், ஒரு குதிரை வண்டிக்காரனை பார்த்தாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். காலைல வேலைக்கு போவான், மத்தியானம் சாப்பிடுவான், நைட்டு சாப்பிடுவான், படுப்பான், நிம்மதியாக தூங்குவான். இதை மாதிரி தூக்கம் நமக்கு வரமாட்டேங்குதே சாமி அப்படின்னு சொல்லிட்டு போய் குதிரை வண்டிக்காரனை பார்த்து, ஏன்பா நீ எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியாக இருக்க, இவ்வளவு பெரிய மாளிகையை கட்டி வச்சுட்டு உக்காந்துருக்கேன், எனக்கு நிம்மதியே இல்லையே, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். உன்னை குதிரை வண்டிக்காரன் ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காமிச்சான். ஒரு சின்ன குவளையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் கையில் ஒரு கைப்பிடி உப்பள்ளி போட்டான். தண்ணியை குடிங்க ராஜா அப்படின்னா. ஐயே இது வாயிலே வைக்க முடியல, உப்பு கரிக்குது அப்படின்னு. ஒன்று அவர் அரண்மனை பக்கத்தில் ஒரு குளம் இருந்தது, குளத்துக்கு கூட்டிகிட்டு போனான். குளத்தில் ஒரே ஒரு கைப்பிடி உப்பள்ளி போட்டான். அந்த தண்ணி எடுத்து குடிங்கன்னா, உப்பு கரிக்கலையே அப்படின்னா. கரிக்கல, உங்கள் மனசு குவளை மாதிரி சின்னதாக இருந்ததுன்னா இப்படி தான் எதையாவது போட்டு கடப்படான்னு கரைச்சிட்டே இருக்கும். உங்கள் மனசை குளை மாதிரி பெருசாக வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது, வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா அவன். அப்போ மனசு குவளை மாதிரி சின்னதாக இல்லாமல் குளை மாதிரி பெருசாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே தேவர்கள்லாம் வந்து பிரம்மா கிட்ட சரண்டர் ஆகிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த 3 தொழில்களை செய்யக்கூடியவங்க தான் இவங்களுக்கெல்லாம் காப்பாற்றக்கூடியவங்க. ஒன்று பிரம்மா சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரமாட்டேன், வைகுண்டநாதனை போய் பார்த்தா நிச்சயமாக அவர் ஏதாவது ஒரு வழியை காமிப்பார், அதனால் அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று
நேர வைகுண்டநாதனை பார்க்கறதுக்காக பிரம்மா முதற்கொண்டு எல்லா தேவர்களும் போகிறாங்க. போன உடனே சும்மா போயிட்டு பார்த்துட முடியுமா? ஸ்ரீஹரியை நினச்சி ஸ்தோத்திரம்லாம் சொல்கிறாங்க, பாடுறாங்க. பாடின உடனே ஸ்ரீஹரி கண்மலர்ந்து எழுந்து வரார். எழுந்து வந்த உடனே அசுரரை வெல்ல நாங்கள் நாட்டில் எல்லா கடாட்சமும் வரணும், நிம்மதி இருக்கணும், நிம்மதியே இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே பெருமாள் சொன்னார், நான்முகா தேவேந்திரா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு அசுரரை வெல்லணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அமிர்தத்தை கடையணும் அப்படின்னாரு. அமிர்தம் மட்டும்தான் சாகாவரம் கொடுக்கும், அந்த அமிர்தத்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், வேற எதாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு. இப்போ வாழ்க்கையிலேயே நமக்கு சில சந்தர்ப்பங்கள் அப்படி வரும், இந்த விஷயம் பண்ணினா மட்டும்தான் நம்மளால் உயிர் வாழ முடியும், ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படின்னு. ஒரு மனுஷனை புலி துரத்துச்சு, வேகமாக ஓடி வந்தான். ஓடி ஒரு மரத்து மேலே ஏறினான். மேலே பார்த்தா குரங்கு, கீழே பார்த்தா புலி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த புலிகிட்ட மாட்டி சாகிறத விட குரங்குக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் நம்ம செயலில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சான். இந்த மேலே இருக்கிற குரங்கு என்ன பண்ணுச்சு, அவனுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. கீழே இருக்கிற புலி குரங்குக்கிட்ட சொல்லிச்சு, இதை பாருப்பா, இந்த மனுஷ பயலை நம்பாத, அவன் எப்போ எப்படி மாறுவான்னு தெரியாது, அதனால் அவனை பிடிச்சி கீழே தள்ளிவிடு, அவனை சாப்பிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உன்னை குரங்கு சொல்லிச்சு, அதெல்லாம் பண்ண மாட்டேன், அவன் என்ன நம்பி வந்திருக்கான், என்ன நம்பி வந்திருக்கிற ஒருத்தனை நான் பிடிச்சி தள்ளி விடுவேனா, தள்ளி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. உன்னை சாப்பிடலாம் வாங்கி குடிச்சிச்சு, நல்லா சாப்பிட்ட உடனே நம்மளால என்ன பண்ணியிருப்பாங்கிறீங்க, நல்லா படுத்து தூங்குனா. அப்போவும் புலி சொல்லிச்சு, இப்போவும் நான் சொல்கிறேன், தூங்குறானே பாவமாக இருக்குன்னு நினச்சி இந்த மனுஷ பயலை நம்பாத, அவன் எப்போ வேணா எப்படி வேணா மாறுவான், நீ இவனை பிடிச்சி தள்ளிவிடு, மரத்தில் தூக்கத்தில் இருந்து விழுந்துட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னுச்சு. அப்பவும் குரங்கு சொல்லிச்சு, அவன் என்ன நம்பி தூங்குகிறான், என்ன நம்பி தூங்குறவனை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு குரங்கு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, நம்மளும் முழிச்சுக்கிட்டான். இப்போ குரங்குக்கு தூக்கம் வந்துருச்சு, குரங்கு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புலி அக்ரிமெண்ட்டை மாற்றி போட்டுடுச்சு. இதை பாருப்பா மனுஷ பயலே, எனக்கு குரங்கு கறியா மனுஷ கறியாங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு தேவை சாப்பாடு, அந்த குரங்கை பிடிச்சி தள்ளி விட நான் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னுச்சு. நம்மளால என்ன பண்ணியிருப்பாங்கன்றீங்க, குரங்கு பிடிச்சி தள்ளி விட்டான். குரங்கு தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. இந்த குரங்கு தட்டி எழுப்பி புலி சொல்லிச்சு, இதை பாரு, நான் அப்போவே சொன்னேனே இந்த மனுஷ பையனை நம்பாதேன்னு, நீ கேட்டியா, இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நேராக மேலே போ, மேலே போய் அவனை பிடிச்சி தள்ளி விடு அப்படின்னு சொல்லிச்சு. குரங்கு கிடுகிடுன்னு மேலே ஏறிச்சு. இவனுக்கு படப்படப்படன்னு மனசு அடிச்சுக்கிச்சு, அவ்வளோதான் இன்னைக்கு மாட்டணும் அப்படின்னு. மேலே போன குரங்கு புலியை பார்த்து சொல்லிச்சான், அவன் தான் ஏதோ 6 அறிவுள்ள மனுஷன் தெரியாம செஞ்சிட்டான், நானும் அதை மாதிரி செஞ்ச அந்த மனுஷனுக்கு எனக்கும் என்ன வித்தியாசம்னு குரங்கு கேட்டுச்சான். அப்போ ஒரு மனுஷனை மனுஷனா மாற்றக்கூடியது எது தெரியுமா, அந்த நல்ல ஒழுக்கம் தான், ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றக்கூடியது. இப்போ அமிர்தத்தை கடையணும்னா என்ன பண்ணணும்னு நாராயணன் சொல்றார். திருப்பார்கடலை கடையணும்னா ஔஷதிகள்லாம் மூலிகைகள்லாம் அதில் போடணும், மந்திர மலையை மத்தாக்கணும், வாசுகி பாம்பை கயிறாக்கணும். இதை பண்ணணும்னா உங்கள் ஒருத்தரால் உங்கள் தேவர்களால் மட்டும் பண்ண முடியாது. திதி குமாரர்கள் திதி யாருன்னு சொன்னேன் உங்களுக்கு நான், திதி அசுர குழந்தைகளுக்கு அம்மா. இந்த திதியோட பசங்கள் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்தா மட்டும்தான் நாம் பார்க்கடலை கடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஹரி சொல்கிறார். சொன்ன உடனே வாசுகிட்ட போய் கேட்கணும், வாசுகியோட பர்மிஷன் வாங்கியாச்சு. வாசுகி பாம்பு அப்போ சொல்கிறார் பெருமாள், அதோட முடியறது கிடையாது, வாசுகி பாம்போடைய தலைப்பகுதியை அசுரர்கள் பிடிக்கணும், வால் பகுதியை தேவர்கள் நீங்கள் பிடிக்கணும், தேவர்களே நீங்கள் வால் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஹரி. ஒன்றை தேவர்கள்லாம் முகம் சொல்லிக்கிறாங்க, இது முகம் சொல்லிக்கக்கூடிய இடம் கிடையாது. அமிர்தம் எல்லாருக்கும் வேணுமா வேணாமா, இப்போ பகைமை பாராட்டுறது முக்கியம் இல்லை, நம்ம காரியத்தில் கண்ணா இருக்கணும்னு சொல்கிறார் பெருமாள். அதனால் நீங்கள் அசுரர்களோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு தயாரா, அந்த தைத்திரியர்கள்னா அசுரர்களோட நீங்கள் கூட்டணி வச்சுக்க தயாரா அப்படின்னு கேட்குறார் பெருமாள்.
ஒன்றா தேவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமிர்தத்தில் நம்ம கடையிறோம் சரி, அவங்கள கூப்பிடுறோம் சரி, அப்போனா அவங்களும் எனக்கு பங்கு வேணும்னு கேட்பாங்களே. அசுரர்களும் நம்ம எதுக்காக இந்த வேலையை பண்ணுறோமோ அந்த வேலையை நடக்காமல் போயிடுச்சுன்னா, இப்போ அவங்களுக்கும் சாகா வரம் கிடச்சிருச்சுன்னா, எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் அசுரர்களை வச்சு இந்த வேலையை செய்யறதுன்னு கேட்குறாங்க சுரேந்திரனா இந்திரன். உடனே பெருமாள் சொல்கிறாரு, முதல்ல முயற்சி செய்யுங்க, வேலை நடக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். கடமையை செய், பலனை எதிர்பாராதேங்கிற மாதிரி முதல்ல கடமையை செய்யுங்க அப்படிங்கிறார் பெருமாள். உடனே தேவர்கள்லாம் பாதாளத்துக்கு போகிறாங்க. போய் மாபலி சக்கரவர்த்திகிட்ட அமிர்தம் கடையிறதுக்கான யோசனையை சொல்கிறாங்க.